ஒரு சின்ன குட்டி கதை. எலி, ரேட். அது சாதாரணமாக இருக்கும்பொழுதே ஒரு மரப்பொருளை ஓட்டை போட்டு நாசம் பண்ணிடும் இல்லையா? அதுவே எலியை நம்ம கூண்டு வச்சு பிடிக்கணும் இல்லைங்களா? அது மரத்தாலான ஒரு பொருள். அதுக்குள்ளே அதை மாட்டிக்கிச்சுன்னு நினச்சிங்களேன், 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அதுக்குள்ளே தான் இருக்கும். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைக்குமே தவிர தப்பிக்கணும்னு நினைக்காது. ஏன் அப்படின்னா, அதால் முடியும். அந்த மரக்கூண்டை தன்னுடைய பற்களால் ஓட்டை போட்டு தப்பிக்க அதனால் முடியும். ஆனால் அந்த நேரத்தில் அதுக்கு மூளை வேலை செய்யாது. சாதாரணமாக இருக்கும்போது தான் வேலை செய்யுமே தவிர, அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா எப்படி தப்பிக்கணுன்ட்டு அந்த மூளை வேலை செய்யாது. ஒரு பதட்டம். அப்போ யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு தான் எண்ணம் வரும். அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாம். சாதாரணமாக இருக்கும்போது மூளை நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா யோசித்து செய்வோம், சக்ஸஸாக செய்வோம். திடீர்னு எதிர்பாராத ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை நம்ம குடும்பத்துலேயோ நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ நடந்துருச்சுன்னா ஒரு ஷாக் ஆகிடும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம மைண்டு வேலை செய்யாது. என்ன பண்ணணும், நமக்கு ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர நமக்கு வழி இருக்குது. ஆனால் அது சாதாரண டைமில் நம்மளால் பண்ண முடியும். ஒரு பெரிய விபத்தை நம்ம சந்திச்சிருக்கோம், ஒரு பெரிய ஆபத்தில் நம்ம இருக்கோம், ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கோம், ஒரு பெரும் துயரத்தில் இருக்கோம். அப்படின்றப்போ அந்த மூளை நமக்கு வேலை செய்யாது. அதை சொல்லுவாங்க இல்லையா, பதட்டத்தில் நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசித்தா நம்மளால் எப்பேற்பட்ட துயரத்திலிருந்தும் வெளிவர முடியும். அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் ரொம்ப உடஞ்சி போயிடாதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு இழப்பு வருதுலாம் ரொம்ப உடஞ்சி போயிடாதீங்க. சோகம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் என்பது மற்றவங்க நமக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கே அந்த எனர்ஜி சக்தி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வெளியே வர பாருங்கள். சரிங்களா? அந்த நேரத்தில் வேலை செய்யாது தான் மூளை. ஆனால் நம்மளால் முடியும். அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர நம்மளால் முடியும். சாதாரணமாக இருக்கும்போது முடியுதே. அப்போ பிரச்சனை நம்ம மிக மன அழுத்தத்துக்கு கொண்டு போவதனால் நம்மளால் நமக்கு அந்த மூளை வேலை செய்யாது. அப்போ பொறுமையாக உட்காந்து யோசித்தா கண்டிப்பாக அந்த மூளை வேலை செய்யும். எப்பேற்பட்ட பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் நம்மளால் வெளியே வர முடியும். எலி நினச்சிருந்தா அதுக்கு சரியான யோசித்து அது மூளை வேலை செய்திருந்தால் அந்த கூண்டை கூட அதை என்ன பண்ணும், அது மரக்கூண்டு தானுங்க, உடச்சிட்டு வெளியே வரும். ஓட்டை போட்டு வெளியே வர முடியும். ஆனால் அதுக்கு அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யலை.